வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பஜாஜ் ஃபைனான்ஸ்லேருந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு, சார் உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகிருக்கு. 1,28,000 உங்களுக்கு சேங்ஷன் ஆகிருக்கு சார், உங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படுதா அப்படின்னு கேட்டாங்க. சரி, ஓகே. நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஸாக கொஞ்சம் டைட்டாக இருக்கேன், அது இல்லாமல் கொஞ்சம் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு, அதனால் சரி ஓகே சார் வேணும் அப்படின்னு கேட்டேன். சரி, ஓகே, எவ்வளோ சார் வேணும்? உங்களுக்கு 1,28,000 வேணுனாலும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, ஒரு 1,00,000 தேவைப்படுது சார் அப்படின்னேன். சரி, ஓகே, எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு டேரிஃப் சொன்னாங்க. 1,00,000க்கு வந்து மாதம் 36 மாதம் 3,600 கட்டணும். நம்ம 1,28,600 சம்திங் கட்டுற மாதிரி வருது. மாதம் வந்து 3,600 கட்டணும். அவங்களுக்கு வந்து 1.6% சம்திங் தான் இன்ட்ரெஸ்ட் வரும். சரி, ஓகே, நான் யோசித்தேன். சரி, ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, பரவாயில்ல. ₹1.60 இன்ட்ரெஸ்ட் கம்மி தானே. நம்ம வெளியே விசாரிச்சோம்னா ₹2 ₹3 இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்க. நம்மளுக்கு கம்மியாக இருக்குது, மாதம் சீக்கிரம் கட்டிடலாம். ஏன்னா 3 வருஷம் மாதம் 3,600 சின்ன அமௌண்ட் தான், அவ்வளோ பெரிய அமௌண்ட் கிடையாது. சீக்கிரம் கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே சார் நம்ம எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, அடுத்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்க 2-3 ஓடிபி அதெல்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க. ஓகே, எல்லாம் சப்மிட் பண்ணியாச்சு, முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து உங்களுக்கு ஃபீல்டில் வந்து பார்ப்பாங்க சார். அவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸும் பேங்க் கார்டு ஜெராக்ஸும் கொடுத்துருங்க. அதாவது நாங்கள் சேலத்துலேருந்து வருவாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் சேலத்துலேருந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணி, சார் உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகிருக்கு, இந்த மாதிரி புதுசாக சொல்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை சார், நான் ஆல்ரெடி சென்னையில் பேசிட்டேன், நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. ஓகே, அவங்க வந்து உங்கள் டீட்டெயிலெலாம் சொல்லுங்கள் கேட்டாங்க. என்னென்ன வேலை பண்ணிகிட்ருக்கீங்க அதெல்லாம் கேட்டாங்க. நான் எல்லா டீட்டெயிலும் அனுப்புனேன். வாட்ஸ்அப்பில் எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சி விட்டேன். ஓகே, பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மணி நேரம் அது மாதிரி கழித்து கால் பண்ணாங்க. கால் பண்ணிவிட்டு, சார் உங்களுக்கு வந்து லோன் சேங்ஷன் ஆமாம் சார் உங்களுக்கு வந்திருக்கு, உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ சார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு சொல்லிட்டாங்களா சார் அப்படின்னு கேட்டாங்க. சொல்லிட்டாங்க சார், 1,28,000 சொன்னாங்க. நான் வந்து 1,00,000 நான் எடுத்துக்கிறேன் சார், 1,00,000 எனக்கு வேணும் அப்படின்னு. அவங்க கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, இல்லை சார் உங்களுக்கு 1,28,000 அவங்க எப்படி டேரிஃப் சொன்னாங்க தெரில சார் எனக்கு, ஆனால் உங்களுக்கு வந்திருக்குது வந்து 88,000 வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதுக்கு சொல்லுங்கள் சார். அதில் வந்து 2-3 டாக்குமெண்ட் சார்ஜ் ₹3,671. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம், டாக்குமெண்ட் சார்ஜ் சரி, ஓகே, டாக்குமெண்ட் சார்ஜ் அதுக்கப்புறம் இன்சூரன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு 2 போட்டாங்க. அது ரெண்டும் சேர்த்து ₹7,399 சம்திங் வந்தது. சரி, ஓகே, இது என்ன புதுசாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு சொன்னவர் வந்து டாக்குமெண்ட் சார்ஜ் அப்படின்னு ஒரு வார்த்தையே சொல்ல. உங்களுக்கு வந்து லோன் சேங்ஷன் ஆகிருக்கு, உங்களுக்கு எவ்வளோ வேணும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, இத்தனை மாதம் கட்ட போகிறீங்க, முடிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு சொன்னவங்க. ரெண்டாவதாக பேசினவங்க வந்து என்ன சொன்னாங்க, உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் சார்ஜ் ₹3,671. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் வந்து அது ஒரு ₹3,760 சம்திங் சொன்னாங்க. ரெண்டுமே சேர்த்து என்னமோ வந்துச்சு, ஒரு அமௌண்ட் வந்துச்சு. அதுவுமே உங்களுக்கு வந்து இஎம்ஐயில் வந்துடும் சார். அதாவது நம்ம வந்து வாங்குறது வந்து 88,000, ஓகேங்களா. அதில் வந்து இன்னும் அந்த இஎம்ஐ அந்த டாக்குமெண்ட் சார்ஜும் இன்சூரன்ஸும் ரெண்டும் சேர்ந்து ₹95,399 என்னமோ சம்திங் வரும் அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன புதுசாக இருக்குது. அவங்க சொல்கிறது ஒன்றா இருக்குது, இவங்க சொல்கிறது ஒன்றா இருக்குது. நம்ம எதுக்கு பேசணும் அப்படி தான் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணி உங்களுக்கு லோன் வேணுமான்னு கேட்குறாங்க, ஓகேங்களா. அவங்க சொல்கிறது ஒன்றா இருக்குது, அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்துக்குள்ளார போனால் அவங்க சொல்கிறது ஒன்றா இருக்குது. என்ன இதுன்னு புரியல எனக்கு. சரி, ஓகே சார், இது நம்மளுக்கு எத்தனை மாதம் கட்டுறோம், எவ்வளோ கட்டுறோம் அப்படின்னு கேட்டேன். அடுத்தது அதான் சொல்ல போகிறேன்னு நானும் கேட்டேன். அடுத்தது வந்து சொன்னாங்க, நீங்கள் 33 மாதம் கட்ட போகிறீங்க சார், 4,340 கட்ட போகிறீங்க சார் அப்படின்னாங்க. 33 மாதம் 4,340 நம்மளுக்கு 1,43,220 வருது, ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வந்து வாங்கினது வந்து 88,000 தான். அதாவது வாங்க போகிறது வந்து 88,000, சரிங்களா. அதில் வந்து நம்ம 88,000 மைனஸ் பண்ணால் 52,220 வருது, ஓகேங்களா. அது வந்து 36 மாதமாக போட்டோம்னா 1,532 வருது, சரிங்களா.
ரூ. 53 வருது. இப்போ வந்து இதை வந்து நம்ம 88,000க்கு 88,000க்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்? 2.5%. நம்மளுக்கு 2% இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க. 1.8, அதான் 1.8% இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஒரு பக்கம் பிரச்சனை தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் சார்ஜ் அதில் வந்து இதில் வரனால இன்ட்ரெஸ்ட் பிரச்சனை தான். இப்போ என்ன எனக்கு பிரச்சனைனா, இன்ட்ரெஸ்ட்டும் பிரச்சனை, அது இல்லாமல் எதனால் பிரச்சனைனா, அந்த இன்ட்ரெஸ்ட் எதனால் வந்திருக்குன்னா, அந்த டாக்குமெண்ட் சார்ஜும் அந்த இன்சூரன்ஸும் அதில் ஆட் பண்ணனால தான் அந்த இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அந்த அமௌண்ட் இதில் வருது, அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம சேர்த்து கட்டுறோம். அதனால் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பேசினாங்க இல்லையா, அவங்க வந்து எதுக்கு நமக்கு இதெல்லாம் சொல்லலை? அதான் என் கேள்வி. பஜாஜ்னா எவ்வளோ பெரிய கம்பெனி, அவங்களுக்குள்ளார ஒரு கரெக்டான கம்யூனிகேஷன் இருக்குமா இருக்காதா? ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒருத்தருக்கு டைம் கொடுக்குறோன்னா, அந்த டைம் வந்து நம்மளுக்கு அது ஃபுல்ஃபில்லாக இருந்தால் தானே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதே அவங்களால பண்ண முடியலனா இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சு என்ன பிரயோஜனம்? ஏன்னா எல்லாமே சிஸ்டமேட்டிக் தானே. கரெக்டாக அவங்களால சென்னையிலேருந்து கால் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாதா, உங்களுக்கு இப்படி டாக்குமெண்ட் சார்ஜ் இருக்குது சார், இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் எவ்வளோ சார் அப்பயே கேட்டு நம்ம வந்து வேணுமா வேணாம்னா அப்பயே முடிவு பண்ணியிருக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் எதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கணும்னு கேட்குறேன். வேறு எதுவும் கிடையாது. இது என் புலம்பல் தான். என்னமோ போனால் போயிட்டு போகுது, நான் எடுக்க போகிறது கிடையாது. இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆசையை தூண்டிட்டானுங்களே, அந்த ஒரு எரிச்சல் தான், வயிறு எரிச்சல் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு சொல்லும் போது 1.5%னா பிரச்சனையே இல்லையே, நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ஒன்று. நம்ம வெளியே போய் கேட்கணும் இல்லை அப்படின்னு ஒரு இதில் சரி நம்மளுக்கு ஈஸியாக வருதே அப்படின்னு சொல்லி நான் உணர்ச்சி வசம் பண்ணி இதுக்குள்ளார வந்தது தான். அமௌண்ட் எதுவும் ஒன்றும் ஆகலை, அமௌண்ட் எதுவும் வாங்கலை. இருந்தாலும் ஒரு புலம்பல், டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், டோட்டலி வேஸ்ட். இது ஸ்கேம் இல்லையா, இது என்ன இலவனே தெரியல. ஏன்னா மன உளைச்சல் தாங்க. இப்போ வந்து இப்போ நம்ம ஈஸியாக வெளியே கேட்டோம்னா 2 ரூபா 3 ரூபா இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் எனக்கு 2 ரூபா ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை தான். அதையே நான் ஃபஸ்ட்டே சொல்லலை, அது சுற்றி வளைச்சி எதுக்கு சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா வேலை முடிஞ்சிருக்குமே. வேணும் வேணான்னு ஃபஸ்ட்டே முடிவு பண்ணியிருக்கலாம். சார் உங்களுக்கு சேங்ஷன் ஆகிருக்கு சார், உங்களுக்கு 1.5% தான் சார் இன்ட்ரெஸ்ட், அப்படி எல்லாமே ரெக்கார்ட் இருக்குது, ப்ரூஃப் இல்லாமல் பேசலை. சரியா? ப்ரூஃப் இருக்குது, உங்களுக்கு இவ்வளோ தான் சார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுனதுக்கப்புறம் திருப்பியும் சேலத்துலேருந்து ஒருத்தர் கால் பண்ணி உங்களுக்கு இல்லை சார், அவங்க சொன்னது இல்லை சார், இப்படி டாக்குமெண்ட் சார்ஜ் இருக்குது சார், இது இருக்குது சார், அது இருக்குது சார் அப்படின்னு சொல்லி அதை வந்து இது பண்ணுறது என்ன நியாயம்? அதெல்லாம் இது நியாயம் அதெல்லாம் இல்லை. இது என்ன சிஸ்டம் புரியல. சரிங்களா? நன்றி.